Listen to the word what the gods gave you life. 1, 2, 3, go! Planet Y2K on 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 planet Y2K on. எங்கள் அருமை வி புஷ்பநாதன் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். நன்றி. ஏசாயா 60:15 படி உங்களை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவாராக. இயேசுப்பா, உமது மகனுக்கு PhD தாரும் சுவாமி, ஆவியின் நிறைவை தாரும் சுவாமி. பெற்றோர் மிஸ்டர் வனத்தையன் அவர்களையும் அம்மா மிஸ்ஸஸ் ஆரோக்கியமேரி அவர்களையும் ஆசீர்வதியும். இருதயராஜையும் ஜாக்லின் மேரியும் சுந்தரராஜையும் சிகட் வினோலாவையும் ஆரோக்கிய ஞானதாசையும் டெய்ஸியும் ஆசீர்வத்தை கண்ணம் பண்ணும் சுவாமி. அவர்களை செழிக்க செய்யும். அதோடு கூட ஹென்ரிதாஸையும் ஜாக்லினையும் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்ப வாழ்க்கை செழிக்கட்டும் சுவாமி, வாழ்ந்திருக்கட்டும். பாஸ்டர் மெஸ்ஸையா அவர்களை ஆசீர்வத்து ஊழியத்தை ஆசீர்வதியும் சுவாமி. மிஸ்ஸஸ் வனத்தாயி அம்மா அவர்களை ஆசீர்வத்து கனம் பண்ணி சுகமாய் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. Friends, welcome to Planet Y2K. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு ஒரு அருமையான ப்ரோக்ராம் உங்களுக்கு, புது ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம். இதை பார்த்து கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமையும் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் ஒவ்வொன்றும் நாங்கள் வாசிக்கிறோம். யூடர்ன் வெப்சைட்டில் நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற ஃபீட்பேக், கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமும் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் பெறுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். துதிப்போமா? நம்முடைய இயேசுவை, தேவனை மனதார துதிப்போம். அவர் எப்பொழுது பிரசன்னமாய் கொண்டிருக்கிறார், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். Thank you Jesus. தந்தானை துதிப்போமே, தீரு சபையாரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. கரங்களை அசைத்து பாடுவோமா? அவர் எங்க இருக்கிறார்? தேவன் எங்கு நம் மத்தியில் இருக்கிறார். சந்தோஷம் அவரை துதிப்போம். தீரு சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்தமானவில்லை கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கானந்த நந்தமானவில்லை கரியதோ நன்மை மிக
கொண்டு இருக்கிறார். Thank you, Jesus. சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. Hallelujah. எங்கள் அருமை சகோதரர் மிஸ்டர் பால்ராஜ் குன்றத்தூர் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். கர்த்தர் உங்களை உபாகமம் 26:19 படி ஆசீர்வதிப்பாராக. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை உறுதிப்படுவதாக. ஏசப்பா, அந்த மகனுடைய SDR ப்ரமோட்டர்ஸை ஆசீர்வதியும் சுவாமி. மிஸ்டர் டிகோஸ்டா MD, மிஸ்டர் தன்ராஜ் மேனேஜர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பம் சமாதானத்தினால் நிரம்பி செழிக்கும்படி செய்யும் அப்பா. தயவு செய்து மிஸ்டர் பால்ராஜுடைய பிஸ்னஸ் ஷாலோம் நகரை ஆசீர்வதியும். நாளை திறக்கும் பொழுது எல்லா பிளாட்ஸும் உடனே விற்கும்படி அருள் புரியும். நல்ல விலைக்கு விற்கட்டும். அவருடைய சொந்த வீடு கட்டப்படும்படி கிருபை செய்ய சுவாமி. பண கஷ்டமே இல்லாமல் செழிக்கட்ட சுவாமி. அப்படியே சுவாமி, எங்கள் அருமை சகோதரி சாராள் பால்ராஜ் அவர்களை ஆசீர்வதித்து குடும்பத்தை செழிக்கச் செய்யும். செல்ல பிள்ளைகள் ஆண்டவனே ரெபேக்காவையும் ரேகாவையும் ஆசீர்வதித்து ரெபேக்கா +1 செழிக்கும்படி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த வாரமும் பிளானட் Y2K வியூவர்ஸ் யாரெல்லாம் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுகிறீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. Happy birthday, happy birthday, happy birthday to you, ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. to you. குடும்பத்தில் பிரச்சனையா, பிரிவினையா, மிக கொடிய வறுமையா, உங்கள் குழந்தைகள் திருமணம் தடைப்பட்டு கொண்டே செல்கிறதா? கவலைப்படாதிருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற உங்கள் அன்பு சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து இறைச்செய்தி வழங்கி இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபிக்கும் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு யாவரும் வாருங்கள். மிகுந்த கலக்கத்தோடு வந்தேன். இந்த கூட்டத்துக்கு பாரத்தோடு வந்தேன். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், பாரங்கள், மனவேதனையோடு வந்தேன். இன்றைக்கு யார் யார் சொல்லுகிறீங்க சமாதானம் இல்லை? கவலையை தூக்கி தலைமையில வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இப்படி செய்கிற ஜெபம் பண்ற வழக்கம் உண்டா? இன்றைக்கு விசேஷித்த விதமாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு பெரிய தெய்வீக சமாதானத்தை தந்திருக்கிறார். கர்த்தாவினுடைய ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் என்னை நிரப்பி இருக்கிறது. சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம் என் மனசுல இருக்குது. ஆமா, ஜெப நேரத்துல நான் உனக்கு போதும் மகளே என்று என்னை ஆறுதல் படுத்தினது. மறந்து விடாதீர்கள், இன்று சனிக்கிழமை செப்டம்பர் 15ஆம் தேதி மாலை 3 மணிக்கு இயேசு அழைக்கிறார் வானகர ஜெபகோபுரம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரத்தில் நடைபெறும் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் யாவரும் குடும்பமாய் கலந்து இறையாசீர் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நிறைய வாலிபர்கள் எனக்கு லெட்டர் மூலமாகவும் எனக்கு இமெயில் மூலமாகவும் எழுதியிருக்காங்க. புண்பட்ட இருதயத்தை ஆண்டவர் எப்படி குணமாக்குவார் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாலிபர்களுடைய இருதயம் 3 காரியங்கள்னால புண்படுது. முதலாவதாக பார்த்தோன்னா, மற்றவங்க சொல்கிற வார்த்தையினால் அவங்க இருதயம் புண்படுது. நிறைய பேர் எனக்கு எழுதும் போது சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸே அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே அவங்களுக்கு காயப்படுத்துகிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு எழுதுகிறாங்க. அதனால அவங்க மற்றவங்க சொல்லும் வார்த்தையினால் அவங்க இருதயம் புண்படுது. இரண்டாவதாக நம்ம பார்த்தோன்னா, அவங்க பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது தோல்விகள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஃபெயிலியர் வந்திருக்கும், அதனால அவங்க இருதயம் புண்படுது. மூன்றாவதாக நம்ம பார்த்தோன்னா, அவங்கள சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள்னால அவங்க இருதயம் புண்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் அவங்க லைஃபெல்லாம் வறுமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவங்களுக்கு சாப்பிட்றது கூட ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம்.
அப்போது அவங்க மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து அவங்க வாழ்க்கை இப்படி இல்லையே, அவங்களுக்கு தேவையானது இல்லையே, ஐயோ எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க இல்லாததை பற்றி யோசிக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் ஒரு காயம் ஏற்படுது. இந்த 3 காரியங்கள் தான் ஒரு இருதயத்தை புண்படுத்துது. ஆனால் நம்ம வேதத்தில் என்ன பார்க்குறோம்? சங்கீதம் 147:3 பார்த்தோன்னா ஒரு அருமையான வசனம் இருக்குது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த வசனம் எவ்வளோ அருமையாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது பார்த்தீங்களா பிரியமானவர்களே. நம்ம என்ன நொறுங்குண்ட இருதயத்தோடு இருந்தோன்னா, காயப்பட்ட இருதயத்தோடு இருந்தோனாலும் ஆண்டவர் நம்ம இருதயத்தை குணமாக்குவார் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் பிரியமானவர்களே? நம்ம இருதயம் காயமோடு இருக்கும்போது, நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம இருதயத்தை குணமாக்குகிறார். ஆனால் இந்த காயங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்படி சுகத்தை கொடுக்கிறார்? அவர் நமக்கு படிப்படியாக சுகத்தை கொடுக்கிறார். இப்போ இந்த காயங்கள்லாம், நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள்லாம் ஒரு சிக்கொண்ட நூலை போல் இருக்குது. சிக்கெல்லாம் ஏற்பட்ட அந்த நூல்லாம் நம்ம ஒரே நூலாக எடுக்கணும்னு பார்த்தோமா, அது உடனே வந்துடுமா? அந்த முடிச்செல்லாம் உடனே கலந்து வந்துடுமா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம எடுக்க முடியும். அதே போல தான் ஆண்டவர் நம்ம காயங்களை ஒரே நைட்டில் சுகம் கொடுக்கறது இல்லை. அவர் படிப்படியாக தான் காயங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்குறார். ஏன் இப்படி இந்த காயங்கள்லாம் ஒரு நிமிடத்துலேயே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா, புண்பட்ட இதயத்தோடு இருக்கவங்க இந்த பிரச்சனையோட அவங்க வாழ்ந்துட்டாங்க. இந்த பிரச்சனை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க அந்த காயத்தோடே அவங்க வாழ்ந்துட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த காயத்துலேருந்து சுகம் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் டைம் எடுத்து அவங்க இருதயத்தில் சுகத்தை கொடுக்குறார். இப்போது நீங்கள் அந்த நூலையே பாருங்களேன், உடனே நீங்கள் எடுத்துடுறீங்களா? டக்குன்னு அந்த முடிச்செல்லாம் அந்த சிக்கெல்லாம் உடனே எடுத்துடுறீங்களா? அது டைம் எடுத்து பொறுமையாக நம்ம ஒன்றா எடுக்கும் போது தானே அந்த நூல் ஸ்ட்ரைட்டாக ஒரு சிக்கலும் இல்லாமல் வருது. அதே போல் தான் கர்த்தர் நம்ம இருதயத்தை குணமாக்கும் போது கூட அவர் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுகிறார். இந்த இருதயத்தின் காயம் மாறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒத்துழைப்பு கொடுக்கறதுனா என்ன? இப்போ ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது, உன் காயமான இருதயம் சரியானோன்னா நீ இது செய்யணும் மகளே, இது செய்யணும் மகனே அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லும் போது நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம ஒபே பண்ணி அதை செய்யணும். ஆனால் ஏன் சிலரால் இந்த ஒத்துழைப்பு பண்ண முடியல? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பார்த்தீங்கன்னா 2 சூடான காஃபி வைக்கிறாங்க, 2 பேர் குடிக்கிறாங்க. அதை ஒருத்தர் அந்த காஃபியை குடித்தோன்னா ஐயோ சூடாக இருக்கே அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்னொருத்தர் அந்த காஃபியை எதுவும் சொல்லாமல் குடிச்சிட்றாரு. இப்போ அந்த 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூடாக இருக்குன்னு சொன்னவர் அந்த காஃபியை ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி அவ்வளோ சூடாக அந்த காஃபி குடிக்காதனால அவருக்கு அந்த சூடு தெரியுது. ஐயோ காஃபி இவ்வளோ சூடாக இருக்கே அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஆனால் அடுத்தவரை பார்த்திங்கன்னா 10 வருஷமாக அதே காஃபியை அதே சூட்டில் தான் அவர் குடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு அது பழகி போச்சு. இந்த கதையை போல தான் பெரியமானவர்களே, அவர் டெய்லி அதே காஃபியை குடிச்சதுனால அவருக்கு சூடு தெரியல, அவருக்கு பழகி போச்சு. இதே போல தான் சில பேரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த காயத்தோடே அவங்க வாழ்ந்துடுறாங்க, அவங்களுக்கு அது பழகி போயிடுது. இப்போ யாராவது தோல்வி அடைஞ்சாங்கன்னா, இல்லைன்னா யூஸ்லெஸ்ன்னு யாராவது அவங்கள சொன்னாங்கன்னா, அந்த காயத்தோடே அவங்க வாழ்ந்துடுறாங்க, அது அவங்களுக்கு பழகி போயிடுது. அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவர் நீ இதை மாற்றணும் அப்படின்ட்டு ஆவியானவர் சொல்லும் போது அவங்களால ஒத்துழைப்பு கொடுக்க முடியல. அதனால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம ஆண்டவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ மாறணும் அப்படின்ட்டு சொல்லும் போது, நம்ம அட்லீஸ்ட் ட்ரை பண்ணோன்னா நம்ம அவருடைய வார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நம்ம காயங்கள்லாம் ஆறுது. எங்கள் தாத்தா ரொம்ப நாளாக ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம் என்னென்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக எங்கள் தாத்தாவும் அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கடையில் காஃபி குடிக்க போயிருந்தாங்க. அப்போ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அந்த கடைக்காரர் 4 பேருக்கு தான் இவ்வளோ காசு அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவங்க 5 பேர் காஃபி குடித்தாங்க. இவங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும் 5 பேர் போனாங்க, ஆனால் 4 பேருக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, நீ உனக்கு தெரியும் 5 பேர்னா, ஆனால் 4 பேருக்கு தான் நீங்கள் கொடுத்தீங்க, அந்த 2 rupees அவருக்கு நீ கொடுக்கலையே அப்படின்ற அந்த சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் உணர்த்தினார். ஆனால் தாத்தா உடனே என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அந்த காசையும் வச்சு உடனே அந்த காஃபி கொடுத்தவருக்கு அந்த லெட்டரை கொரியர் பண்ணி விட்டாங்க. பிரியமானவர்களே,
இந்த கதையிலேருந்தும் நமக்கு என்ன புரியுது, இது ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கலாம். நம்ம இவ்வளோ பெரிய காரியம் கேட்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு காரியம் சொல்லும் போது, சரி ஆண்டவரே சின்ன காரியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா போயிருக்கலாம். ஆனாலும் அவங்க அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஒபே பண்ணி அவங்க அந்த காரியத்தை செஞ்சதுனால தான் எத்தனையோ தடவை, ஒரு தடவை 2 தடவை எத்தனையோ தடவை ஆண்டவரை முகமுகமாக பார்த்தாங்க, ஆண்டவர்கிட்ட பேசினாங்க. பிரியமானவர்களே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஆண்டவருக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறது, இந்த காயங்கள்லேருந்து ஆண்டவர் நமக்கு எப்படி விடுதலை கொடுக்குறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போது சைக்காலஜிக்கலாக இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டவங்க, புண்பட்ட இருதயத்தோடு இருக்கவங்க, அவங்களோட தன்மைகள் என்ன, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக தாழ்வு மனப்பான்மையை கொண்டு இருப்பாங்க. அதாவது இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், இன்செக்யூரிட்டி, அந்த குணங்கள்லாம் சொல்லலாம். இந்த குணங்கள்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க முதலாவதாக தன்னையே அவங்க வெறுத்து கொள்வாங்க. நான் ஒரு யூஸ்லெஸ், நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவங்கன்னு அவங்கள டீக்ரேட் பண்ணிப்பாங்க. அதனால் அவங்க மற்றவங்ககிட்டையும் பழக மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. அவங்க எப்போவுமே தனிமையாக இருப்பாங்க. இன்னும் நம்ம பார்த்தோன்னா இந்த தாழ்வு மனப்பான்மையை கொண்டு இருக்கிறவங்க வந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, நம்மளை பற்றி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே எப்போவுமே இருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு இமெயில் கூட வந்துச்சு. ஒரு வாலிபர் அவங்க வந்து என்னை எல்லாருமே நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், என் கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கு, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க எனக்கு எழுதியிருந்தாங்க. அப்போது நான் அவங்களுக்கு எழுதினேன், கடவுள் வந்து ஒருத்தர் அசிங்கமாக ஒருத்தரை அழகாக படைக்கவே இல்லை. அவர் வந்து அவருடைய சாயலில் எல்லாரையும் அழகாக தான் படைச்சிருக்காரு. யாரோ ஒருத்தர் சொன்னதுனால நம்ம உடனே நினைக்கிறோம், ஐயோ நம்ம அசிங்கமாக இருக்கோம், ஐயோ நம்ம கருப்பாக இருக்கோம், ஐயோ நம்ம ஒல்லியாக இருக்கோம், அவங்கள மாதிரி அழகாக இல்லையே அப்படின்ட்டு நம்ம உடனே நினைக்கிறோம். அதெல்லாம் சாத்தான் நம்ம இருதயத்தில் போடுற வார்த்தைகள். சாத்தான் வந்து அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ கீழே இழுக்க முடியுமோ அவன் இழுக்கிறான். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம ஃபெய்த்தை வச்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம இருக்க வேணும். இன்னும் இந்த தாழ்வு மனப்பான்மையுடையவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க யாராவது ஒருத்தர் அன்பு காமிச்சாலும் அவங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் கேர்ள் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து யாருமே அன்பு காமிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி, அவங்களோட பெற்றோர், அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அவங்கள கைவிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு பையன் உடனே வந்து அன்பு காமிச்சிட்டானா, உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசி நல்லா சிரிக்க வச்சானா, அந்த பொண்ணு வந்து உடனே அவங்க அந்த பையனுக்கு அடிமையாயிடுறாங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இன்னும் பல சிச்சுவேஷன்ஸில் இப்படி நடக்குது. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, அவங்க மட்டும்தான் நமக்கு இருக்கிறாங்களே, வேறு யாரும் நமக்கு இப்படி அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்களே, வேறு யாரும் நம்மளை இப்படி சிரிக்க வைக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்களும் போயிடுவாங்களோ, இவங்களும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் அவங்க அடிமை ஆயிடுறாங்க. ஆனால் இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதற்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இதற்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. ஆண்டவர் வந்து யோவான் 14:6 சொல்கிறார், நானே வழி. அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து தவிர்த்து கொண்டு இருந்தீங்கன்னா, எனக்கு என் மனம் வருத்தப்பட்டு நான் ரொம்ப நாளாக இந்த பாரத்தை சுமந்துட்டுருக்கேன், ரொம்ப நாளாக என்னோடய இருதயம் காயப்பட்டிருக்கு, எனக்கு வந்து இந்த நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிற ஒரே காரியம் உங்களுக்கு என்னென்னா, ஆண்டவர் தான் உங்கள் வழி. ஆண்டவர் மூலமாக தான் நீங்கள் இந்த காயங்கள்லேருந்து வெளியே வர முடியும். ஆண்டவர் தான் இந்த காயங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்றைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் இருக்கீங்களா? இன்றைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும், இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என் கூட ஜெபம் பண்ணுங்கள். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள பரமபிதாவே, சுவாமி, இன்றைக்கும் இந்த அருமையான காரியத்தை பற்றி நீர் பேச நீரை வைத்தீர் சுவாமி. நீரே இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறீர் ராஜா. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இதே போல் இருதயத்திலே காயப்பட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, அவர்களும் கேட்கலாம், என்னுடைய இருதயம் இதே போல் காயப்பட்டிருக்குது, என்னோட இருதயத்துலேயும் இதே போல் காயம் இருக்குது, நானும் இதே பிரச்சனைகளால் தவித்து கொண்டு இருக்கிறேன், நானும் இதே மாதிரி காரியங்களில் தான் என்னோடய வாழ்க்கையில் பார்க்குறேன், ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு மாறுதல் வேணும் சாமி அப்படின்னு கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. சுவாமி, இன்றையிலிருந்து அவங்க கைகளை இறுக்கி பிடித்து கொண்டு உம்முடைய வார்த்தையினால்
அந்த காயங்கள் ஒவ்வொன்றையும் நீரே அகற்றி போடும் சுவாமி, ஒவ்வொன்றையும் அகற்றி போடும் சுவாமி. அப்பா, அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா இடத்துலையும் ஒரு சிக்கல் இருக்கலாம் சுவாமி, எல்லா இடத்துலையும் ஒரு தோல்வி இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அவர்கள் தோல்வியை பார்த்துருக்கலாம் சுவாமி. ஆனால் இன்றையிலிருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உம்முடைய வார்த்தையை கொடுத்து, உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. இப்பொழுது அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது நீர் அதை செய்வதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. நீரே அவர்களுடைய இருதயத்தில் நீரே அமர்ந்து உம்முடைய வார்த்தையினால் அவங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஒரு வழியும் நீரே தரப்பதற்காக நன்றி சுவாமி. நன்றி ராஜா, நன்றி சுவாமி. நீர் இதை செய்வீர் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் அவர்களுடைய வியாதிகள் குணமாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நோய்கள் குணமாக நான் ஜெபிக்கிறேன். பலவீனம் குணமாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுது அவர்களை குணமாக்கும் சுவாமி. நீரே சுகத்தை தாரும், பலத்தை தாரும் ராஜா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இன்றைக்கும் பர்த்டேஸ், ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்னும் அநேக நாட்களை, ஆசீர்வாதமான நாட்களை நீரே கூட்டி தரும். இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வாதத்திற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்திற்காக நன்றி சுவாமி. உமக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்கள் ஒவ்வொருவருடைய காயத்தையும் பொறுமையாக எடுத்து போடுகிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலையும் உங்களிடம் பேசினது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த தலைப்பை பற்றி பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நிறையா இருக்குது. ஸோ அடுத்த வார ப்ரோக்ராமில் இந்த நிகழ்ச்சியோட பார்ட் 2 நாங்கள் போடுறோம். அதை காண தவறாதீர்கள். எங்களோட யூடர்ன் வெப்சைட்டை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். எங்கள் ஸ்க்ரீன்லேயும் இந்த யூடர்ன் பற்றி டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கலாம். www.uturn.in என்ற வெப்சைட் போனீங்கன்னா எங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் எங்களுக்கு நீங்கள் மெயில் அனுப்பணுன்னாலும் இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். எங்கள் கூட நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸ், உங்கள் சஜஷன்ஸு நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன காரியங்களை பற்றி கேள்விகள் இருக்குதோ, இல்லை என்னென்ன காரியங்களை பற்றி நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பணுமோ, ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்பணுமோ கண்டிப்பாக அனுப்புங்க. நானும் சாமும் உங்களுக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். It was a pleasure producing this program for you. I pray that God will bless you. Bye-bye. எங்கள் அருமை சகோதரர் என் ஜெயச்சந்திர பாபு வேலூர்லேருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. யோபு 5:24 படி உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஏசப்பா, எங்கள் அருமை சகோதரர் ஜெயச்சந்திர பாபு அவர்களையும் சகோதரி சசிகலா அவர்களையும் ஆசீர்வதித்து வேலையை ஆசீர்வதியும், வரவேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்ளட்ட சுவாமி, குறைவில்லாமல் காப்பாற்றும். அப்படியே வெனித்ரா அவர்களையும் ஜான் பிரிட்டோ அவர்களையும் ஆசீர்வதித்து பிஸ்னஸை செழிக்க செய்யும். ஜோவினாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து பாக்கியவதியாக வளரும்படி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. இன்றைய வாலிபர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் மற்றும் என்னென்ன காரியங்களில் வாலிபர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் போன்ற பல்வேறு வகையான கேள்விகளுக்கு சாம் ஷாரன் அவர்களின் பதில்கள் அடங்கிய DVD என் ஆர்வம். இதில் டிவி பார்ப்பது சரியா தவறா, மாடர்ன் டிரெஸ் அணியலாமா, அழகை ரசிக்கலாமா போன்ற பல்வேறு வகையான சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு சாம் ஷாரன் பதிலளித்துள்ளனர். இன்றே பெற்றுக்கொள்ளுங்கள் சாம் ஷாரன் அவர்களின் என் ஆர்வம் DVD. நன்கொடை ரூபாய் 30 மட்டுமே. இவற்றை பெற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம், எண் 72, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.jesuscalls.org என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். துதிப்போமா? துதிப்போமே பொய்யார துதியோனே, நீயும் மெய்யாக காணி கூந்து நேர்ந்து பொய்யார துதியோனே. ஐயரே சுகுணே கையை கூப்பி துதி செய்குவாயே, மகிழ் கொள்ளுவாயே. ஐயரே
ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். Thank you, Jesus. தந்தானை துதிப்போமே, திரு சபையாரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கானந்த நந்த வாழவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கானந்த நந்த வாழவில்ல கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே, திரு சபையாரே கவி பாடி தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்னை சொல்லாமாயே பொன்மேதுமே. என்ன கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் உன்னை சொல்லாமாயே பொன்மேதுமே. தந்தானை துதிப்போம், மனதார துதிப்போம். பிரியமானவர்களே, கரங்களை அசைத்து பாடுவோமா? அவர் எங்க இருக்கிறார்? தேவன் எங்கு நம் மத்தியில் இருக்கிறார். சந்தோஷம் அவரை துதிப்போம். திரு சபையாரே